வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஞானத்தை அடையறதுக்கு தடைகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார். 5வது ஸ்லோகத்தில் ஆஸ்திக்ய புத்திய ஒரு சாதனமாக சொன்னார். முதல் சாதனமாக சொன்னார். 2வது கர்மாச்சார யுதனாக இருக்க வேண்டும், கர்மாச்சாரி, சாஸ்திரோக்த கர்மாச்சாரி. 3வது விவேக்கியாகணும்னு சொன்னார். விவேக்கியாக விவேகத்தை அடையணும்னு சொன்னார். ஆக ஆஸ்திக்ய புத்தி, கர்மானுஷ்டானம், விவேக பிராப்தி, 3 தான் 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஆஸ்திக்ய புத்தி, கர்மானுஷ்டானம், விவேக பிராப்தி. இப்ப இந்த 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னா, அந்த விவேகத்தை நாம திருடமா அடையறதுக்கு சாதனம் சொல்றார். அந்த விவேகம் சும்மா மேலெழுந்த வாரியாக உண்டாகி இருக்கு. அந்த விவேகம் மேலெழுந்த வாரியாக இருக்கு. அந்த விவேகம் திருடமாகறதுக்காக இன்னும் சில சாதனங்களை சொல்றார். முதல்ல கர்மானுஷ்டானம் சொன்னார். அதுல காமிய கர்மம் அடக்கம். காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம். ஆனா இப்ப கர்மயோகத்துல சொல்ற போது காமிய கர்மத்துக்கும் பிராயஷ்சித்த கர்மத்துக்கும் இடம் கிடையாது. நிஷித்த கர்மம் என்னைக்குமே பண்ணக்கூடாது. அது அவன் உலக பொருள்களை விரும்புறவனா இருந்தாலும் சரி, விரும்பாதவனா இருந்தாலும் சரி, யாருக்குமே நிஷித்த கர்மம் நிஷித்த கர்மம்னால என்ன அர்த்தம்? பண்ணக்கூடாத கர்மம்னு அர்த்தம். பொய் பேசக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அஜ்ஞானியா இருந்தாலும் சரி, ஞானத்தை அடைய விரும்புறவனா இருந்தாலும் சரி, யாருக்குமே அதர்மத்துக்கு நிஷித்தமான கர்மம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினால காமிய கர்மத்தையும் பிராயஷ்சித்த கர்மத்தையும் விட்டுட்டு நித்திய நைமித்திக கர்மங்களை மாத்திரம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பலனை விரும்பாம செய்யறது தான் கர்மயோகம். சாஸ்திரப்படி கர்மயோகம்னு சொன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியா நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானம் ஏவ கர்மயோகா. இதுதான் கர்மயோகத்துக்கு வாஸ்தவமான டெஃபினேஷன். நம்ம மற்றதெல்லாம் மாடனா என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேற. கர்மா நீ செய்ய, பலனை எதிர்பார்க்காத, பலன்ல உனக்கு ரைட் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பலன்ல ரைட்டு நல்லா பூர்ணமா இருக்கு. இருக்கிற ரைட்டை வேண்டான்னு சொல்றோம், அவ்வளவுதான். சாஸ்திரத்துல கர்மா பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. கர்மா எப்ப பண்றதுக்கு அதிகாரம் இருக்கோ அப்பவே கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இல்லையே சொல்ல முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. யஹா கர்த்தா சஹா போக்தா. எவன் கர்த்தாவோ அவன் தான் போக்தா. அதனால அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்கு சாஸ்திரத்தினாலே முடியாது. ஆகையினால கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைங்கிறது கிடையாது. கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிற போது அது எனக்கு வேணும்னு சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம். இல்லாத அதிகாரத்தை நான் வேண்டான்னு சொல்றதுல என்ன இருக்கு? நான் பிரதம மந்திரி பதவியில நான் இல்லைன்னு சொன்னா அந்த அதிகாரம் எனக்கு, உனக்கு பிரதம மந்திரி அதிகாரம் இல்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் எம்எல்ஏவே இல்லை, அப்புறம் என்ன பிரதம மந்திரி பதவியில் அதிகாரம் இல்லைன்னு எதுக்கு நீ சொல்லணும்? அப்பிரசக்தி. பிரசக்தியே இல்லாத போது பேச்சு அவசியம் இல்லை. ஆகையினால சங்கராச்சாரியார் கீதையில கர்மண்ணேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனாக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது, கர்மத்துலதான் உனக்கு அதிகாரம் இருக்கு அர்ஜுனா, நீ இல்லறத்துலதான் இப்ப இருக்கலாம், நீ சன்னியாசி ஆகிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல கர்மத்துலதான் உனக்கு அதிகாரம், பலன்ல உனக்கு விருப்பம் வேண்டாம்னு சொல்ற. பலன்ல அதிகாரம் இல்லைன்னு சொல்லல, பலனில் உனக்கு விருப்பம் வேண்டாம். சங்கஹா மா கார்ஷீஹி, பலேஷு சங்கஹா மா கார்ஷீஹி. பலன்ல ஒட்டிக்காதேங்கிற. பலன்ல ஒட்டுறது ஜனங்களோட சுபாவம், நீ பலன்ல ஒட்டிக்காதேன்னு அர்த்தம்.
எப்போ வைதிக கர்மா பண்றேனோ அப்பவே எனக்கு கர்ம பலன்ல எனக்கு அதிகாரம். நான் விவசாயம் பண்ற போது விவசாயம் செய்வதற்கு மட்டுமே உரிமை உண்டு, அதன் பலனை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன ரொம்ப முட்டாள்தனமான வாதமாயிடும். அதனால எந்த காரியத்திலையும் பலன்ல நமக்கு உரிமை உண்டு. அதை நான் விவசாயத்தை பண்ணிட்டு இன்னொருத்தர் நீ பலனை எடுத்துன்னு போன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. பலன் எனக்கு இருக்கு. ஆனா அந்த பலனை வேணும்னு சொல்றதுக்கும் வேண்டாம்னு சொல்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. பலன் என்னுடையது. அதனாலதான் அந்த பலனை வேணும்னோ வேண்டாம்னு சொல்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஒருத்தர் கொண்டு பணம் கொடுக்கிறார், பணம் கொண்டு கொடுக்கிறார், 1 கோடி ரூபாய் கொடுக்கிறாருன்னு வச்சு, வேணும்னு சொல்லலாம், வேண்டாம்னு சொல்லலாம், சரி வச்சுக்கிறேன்னு சொல்லலாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லலாம், எனக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப கொடுக்கறதுன்னு கொண்டு வச்சாச்சோ அப்பவே எனக்கு அதிகாரம் இருக்கு. அதனால கர்மயோகம்ங்கிறது மாடனா என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம்னா, சாதாரணமா பல அர்த்தங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கர்மயோகத்துக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கர்மம் செய்யறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்கு, கர்ம பலன்ல உனக்கு உரிமை இல்லை, அந்த உரிமை கடவுளுடையது அப்படின்லாம் சொல்லி அது நேச்சுரல் லா அப்படின்லாம் சொல்லி வியாக்கியானம் பண்றோம். ஆனா சாஸ்திரத்துல அப்படி சொல்லலை. பலன்ல நமக்கு அதிகாரம் இருக்கு. பலன்ல அதிகாரம் இருக்கிறதுனால தான் பலன்ல விருப்பத்தை விட்டுன்னு சாஸ்திரமே சொல்றது. பலன்ல விருப்பத்தை விட்டுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் இருக்கு? அதுல பலன்ல நமக்கு அதிகாரம் இருக்குன்னு தானே அர்த்தம் வருது. சந்தேகம் இல்லை. அப்ப நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் பண்ணும் பொழுது காமிய கர்மத்துல பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம், பலன்ல விருப்பம் வைக்காதுன்னு சொல்ல முடியாது. காமிய கர்மத்திலும் பிராயஷ்சித்த கர்மத்திலும் பலனில் விருப்பம் வைக்காதே என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதுல பலனை எதிர்பார்த்துத்தான் பண்றோம். பலனை எதிர்பார்த்துத்தான் அதை பண்ணவே முடியும். பலனை எதிர்பார்க்காம காமிய கர்மத்தையும் பிராயஷ்சித்த கர்மத்தையும் நாம செய்ய முடியாது. ஆனா நித்திய நைமித்திய கர்மம் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி வச்சிருக்கு சாஸ்திரம். நித்திய 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், காமியானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுகு. காமிய கர்மங்களை நியாசம் பண்ணுவதுதான் சந்நியாசம் என்று சொல்லுகிறார்கள். சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷனாக. எல்லா கர்மங்களையும் செய்துவிட்டு அதனுடைய பலனை வேண்டாம் என்று ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் கர்மயோகம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், சந்நியாசம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கமா சொல்லிட்டு போறார் கிருஷ்ணன் 18வது அத்தியாயத்தில். இந்த இடத்துல நான் எதுக்காக இதை விஸ்தாரமாக விளக்குகிறேன்னு சொன்னா, கர்மயோகம் பண்ணினால்தான் விவேகம் நமக்கு உறுதியாகும். கர்மம் செய்யும் பொழுது கர்மயோகம் பண்ணல, சாஸ்திரத்துல ஸ்ரத்த வச்சு கர்மம் பண்றேன். கர்மம் பண்ற போது நித்திய நைமித்திய கர்மம் தான் பண்ணித்தான் ஆகணும். நித்திய நைமித்திய கர்மம் பண்ணலைன்னா காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லாம போயிடுறது. அதனால நித்திய நைமித்திய கர்மத்தை பண்ணிட்டு தான் நான் பிராயஷ்சித்த கர்மத்தையும் காமிய கர்மத்தையும் பண்றதுக்கே உரிமை இருக்கு. அப்ப நித்திய நைமித்திய கர்மம் எனக்கு இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லைன்னாலும் பண்ணித்தான் ஆகணும். மூடு நல்லா இருந்தாலும் மூடு நல்லா இல்லைன்னாலும் நான் நித்திய நைமித்திய கர்மத்தை விடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நித்திய நைமித்திய கர்மத்தை விடுறதுக்கு அதிகாரம் இல்லாததுனால அதுல சில பேருக்கு அதிகாரம் இல்லைன்னாலும் அதனுடைய பலன்ல இச்சை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நித்திய நைமித்திய கர்மத்துக்கு பலன் என்னன்னா அது புண்ணியத்தை கொடுக்கத்தான் செய்யும். அப்ப என்ன பண்றோம், எனக்கு அந்த புண்ணிய பலன் வேண்டாம், எனக்கு இதுக்கு நான் இந்த நித்திய நைமித்திய கர்மம் ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன், ஈஸ்வரன் கட்டளை இட்டதுனால பண்றேன், அந்த பலன்ல எனக்கு இச்சை இல்லை. எப்ப பலன்ல இச்சை இல்லையோ அப்ப அந்த பலன் இச்சை இல்லாம போச்சுனாலே பலன்ல ஆட்டோமேட்டிக்கா மனசு சுத்தமாக ஆரம்பிச்சிடும். வைதிக கர்மத்துக்கு அப்படி ஒரு சக்தி. அது இதுக்கு இது பூர்வ மீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுல இதுக்கு பேரு சம்யோக பிருதக்துவ நியாயம்னு பேர். சம்யோக பிருதக்துவ நியாயம்னு பேர். சம்யோக பிருதக்துவ நியாயம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கர்மத்தை பலனை விரும்பி செஞ்சா பலன் கிடைக்கும், பலனை விரும்பலன்னு சொன்னா பலனை விரும்பாத தன்மைக்காக ஒரு பலன் கிடைக்கும். அதுதான் மன தூய்மை. பலனை விரும்பினா பலன் தான் கிடைக்கும், பலனை விரும்பாம பண்ணினா மதிப்பு அதிகம். ஒரு கல்லூரியில ஒரு ஆசிரியர் வேலை செய்யறார், வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கிறார். சம்பளம் வாங்குற ஆளுக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை அவர் கொடுப்பாங்க. இன்னொருத்தர் சம்பளம் வேண்டான்னு சொல்லி வேலை செய்யறார், அவருக்கு மதிப்பு கூடுமா கூடாதா? சுபாவமா கூடும், தானாவே கூடும். அது மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கல்லூரியில்
சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு ஆசிரியர் வேலை செய்தால் அவருக்கு என்ன மதிப்பு உண்டோ அதே மதிப்புத்தான் சாஸ்திரத்திலே நம்பிக்கை வைத்து நித்திய நைமித்திக கர்மங்களை பலனை எதிர்பார்த்து செய்பவனுக்கு கிடைக்கும். எனக்கு நான் நித்திய நைமித்திக கர்மத்தை ஒழுங்கா பண்றேன், கடவுள் எனக்கு நல்ல விஷய சுகங்களை எல்லாம் கொடுப்பான், எனக்கு இகலோக சுகத்தை நல்லா கொடுப்பான், பரலோக சுகத்தை எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட பண்ணினா அதுக்கு பலன் புண்ணியம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா நித்திய நைமித்திக கர்மத்தை எனக்கு பலன் வேண்டாம், நான் ஈஸ்வரனுக்கு ஒரு திருப்தி, அவர்கிட்ட கட்டளை நான் நிறைவேற்றதுக்காக பண்றேன், எனக்கு பலன் வேண்டாம்னு சொல்லிடுறேன், வாயத்திறந்து சொல்றேன், மனசார நினைக்கிறேன், வாயத்திறந்து சொல்றேன், நான் ஒழுங்கா பிரார்த்தனை பண்றேன், ஆனா பிரார்த்தனையோட பலனை நான் எதிர்பார்க்கலை, நான் பிரார்த்தனையை நான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுறேன், இந்த பிரார்த்தனைக்காக எனக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கணும்னு நான் கேட்கல. எப்படி பாருங்க, ஏன் நான் பிரார்த்தனை பண்றேன்? பிரார்த்தனை பண்ணணும்னு ஈஸ்வரன் நியத்தி வச்சிருக்கான் உலகத்துல, அதனால நான் பிரார்த்தனை பண்றேன். ஜபம் பண்ணணும்னு அவன் நியத்தி வச்சிருக்கான், ஆஸ்திக ஜனங்கள் ஜபம் பண்ணி ஆகணும்னு ஒரு விதி வச்சிருக்கான், நான் பண்றேன். ஆனா அந்த ஜபம் பண்றதுனால எனக்கு இகலோக சுகமோ பரலோக சுகமோ வேணும்னு நான் நினைக்கவே இல்லை, அது ஈஸ்வரார்ப்பணமா நான் பண்ணிவிடுறேன். ஈஸ்வரார்ப்பணம் பண்றப்போ நீங்க ஹானரரியா இருக்கீங்க. எப்படி ஒரு கல்லூரியில ஆசிரியர் கௌரவமாக வேலை பார்க்கிறாரோ அதனால அது கௌரவ ஆசிரியர்னு வச்சான், கௌரவ பேராசிரியர், ஹானரரி ப்ரொஃபசர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு என்னென்ன அவர் ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அவர் பாருங்க என்ன ஒரு இவ்வளவு பெரிய படிச்சுட்டு பணமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி காலம், அவர் தான் ரொம்ப சர்வீஸ் பண்ணுவார். சொல்ல போனா மற்ற பணம் வாங்குறவங்களை காட்டிலும் அவங்க தான் ரொம்ப உழைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு ஆனந்தம், அந்த வேலை செய்யறதுல ரொம்ப ஆனந்தம் இருக்கிறதுனால, ஏன்னா அந்த மனசு வந்தாச்சுனாலே, அந்த விவேகம் வந்ததுனாலேயே அந்த மனசு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகும். அந்த வேத மந்திரங்களுக்கும் அந்த வைதிக கர்மங்களுக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கு, அப்படி ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தினால அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. ஆகையினால இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சொன்னா, முதல்ல இந்த முத வேலை என்ன பண்ணணும்னா இந்த மலத்தையும் விக்ஷேபத்தையும் நீக்கணும். முதல்ல இந்த மல விக்ஷேபம் இருக்கிற வரைக்கும் நமக்கு விவேகம் தார்டியம் ஏற்படாது. விவேக தார்டியம், தார்டியம்னா என்ன? விவேகம் உறுதியாக நாம் பெற்றுள்ள நிலைத்தது நிலையாதது என்கின்ற பகுத்தறிவு நம்மிடத்திலே உறுதியாக உருவாகாது. அது உறுதியாக உருவாக வேண்டும் என்றால் செயலை நாம் முறையாக செய்ய வேண்டும். முறையாக செய்யறது நான் முறையாத்தான் முதலையும் செஞ்சிருக்கோம், இப்ப பலாபேட்சை இல்லை. இது இப்படி சொன்னாதான் இதுதான் சரியான சாஸ்திரியமான அர்த்தம். சாதாரண மாடல்ல கர்மயோகம்னா நீங்க பாட்டுக்கு செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, யார் உங்களை என்ன சொல்றான்னு ஒன்றும் நினைக்காதீங்க, உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீங்க உங்க டியூட்டியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனங்கள்கிட்ட சொல்ற பொழுது என்ன சொல்றோம், சாதாரணமா என்ன சொல்றோம் நாம, இது மாதிரி நீங்க கர்மாவெல்லாம் பண்ணுங்க, நீங்க ஆஃபீஸில் உங்க வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யுங்க, பாஸுக்காக நீங்க செய்யாதீங்க, உங்க மனிதனா பிறந்திருக்கீங்க, சமுதாயத்தை நீங்க ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றுகிறீர்கள், நீங்க அதெல்லாம் செய்கிறீங்க. அப்புறம் உங்களை நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க, இப்படி 10 பேர் நல்லவன்னு கமெண்ட் அடிப்பாங்க, 10 பேர்ல 35 பேர் கெட்டவன்னு கமெண்ட் அடிப்பாங்க. நல்லவன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, கெட்டவன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க செய்யற வேலையை நீங்க திருப்தியா செய்யுங்க, கடவுள் ஒருத்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு செய்யுங்க, அதுதான் கர்மயோகம். சிம்பிளா இருக்கு, புரியுறது, அப்படிதான் சொல்லணும். ஆனா வேதத்துல என்ன சொல்றது தெரியுமோ, எல்லாம் அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தியை நம்புறதுங்கிற ஒரு சக்தி பலம் இருக்க, அது ரொம்ப அதிகம். அதனால சாஸ்திரத்துல என்னன்னா, நித்திய நைமித்திக கர்ம அனுஷ்டானத்தை பலனை விரும்பாமல் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிடுறது, ஈஸ்வரார்ப்பணம் பண்ற ஒரு புத்தி. அதுதான் இந்த இதுல சொல்ற, காமம் தூரம் அபாசிய கர்மரிதா நிரதா சன் மாலின்ய ரிக்தஸ்ததா. எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிவிடுறேன். ஞானத்தை பெறுவதற்கு, ஞானம்னா இந்த இடத்துல பிரம்ம ஜானம், பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம், தத்துவ ஜானம். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு விருப்பு வெறுப்பும்
அவ்வாறே மனதின் அலைபாயும் தன்மையும் வழிப்பறி திருடர்கள் அன்றோ? எனவே நாம் அறிவிலே நிலைத்திருப்பதற்கு மாபெரும் எதிரியாக இருக்கின்ற இவைகளை முதலில் நாம் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். நன்கு ஆழ்ந்து அதை எடுத்து வெளியே நீக்க வேண்டும். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், காமம் தூரம் அபாஸ்ய, காமிய கர்மத்தை அறவே நீக்கிவிட்டு. காமம் தூரம் அபாஸ்யன்னு அர்த்தம், பலனில் புத்தியை விட்டுவிட்டு. காமம் தூரம் அபாஸ்ய. காமம்னா ரெண்டு மீனிங், காமிய கர்மத்தை விட்டுவிட்டு அல்லது பலனில் விருப்பத்தை விட்டுவிட்டு. பலனில் விருப்பத்தை விட்டுவிட்டு. நித்திய நைமித்திய கர்மத்தை மாத்திரம்தான் பலனில் விருப்பத்தை விட்டு நீங்க பண்ண முடியும். ஆபீஸ் ஒர்க்கில் பலனை விருப்பத்தை விட்டு பண்ண முடியாது, ஏன்னா பணம் வாங்குறோம். அது சும்மா சொல்றது, அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்றதை விட அது கரெக்டா ரொம்ப சாஸ்திரியமான கர்மயோகம் அதுன்னு சொல்ல முடியாது. பப்ளிக்ல சொல்ற அந்த கர்மயோகம்னா எனக்கு ரொம்ப சாஸ்திரியமான கர்மயோகம் சொல்ல முடியாது. அப்ப கர்மயோகம்ங்கிறது இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லிருக்கு. காமிய கர்மத்தை விட்டுவிட்டு பிராயஷ்சித்த கர்மத்தை நீங்க சேர்த்துக்கணும். ஏன்னா எத்தனை பாவம் பண்ணோமோ எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் பண்ணி முடிகிற காரியமா என்ன? அதனால பிராயஷ்சித்தம் பண்ணி முடிக்க முடியாது. அதனால ஒருவேளை இந்த பிறவியில நாம பண்ண பாவத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணா அந்த மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் போகுமே தவிர வேற ஒன்றும் பெரிய பிரயோஜனம்னு சொல்லிட முடியாது. அதனால பிராயஷ்சித்த கர்மமும் சரி காமிய கர்மமும் சரி அதை விட்டுவிடலாம். காமிய கர்மம் என்னத்தினால அனித்தியமா இருக்கிறதுனால காமிய கர்மத்தை விட்டுட்டோம். பிராயஷ்சித்த கர்மத்தை ஏன் விடுறோம்னா அதுக்கு எங்க முடிவு இருக்கு, அதனால அதையும் விட்டுவிடுறோம். அப்போ அந்த காமம் தூரம் அபாசியங்கிறதுக்கு இப்படி ஒரு மீனிங், காமிய கர்மத்தை விட்டுவிட்டு. அதுல பிராயஷ்சித்த கர்மத்தை விட்டுவிட்டுங்கிறது இன்க்ளூடட், அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. இன்னொரு அர்த்தம், நித்திய நைமித்திக கர்மத்தில் பலனை துறந்து பலனை பெற வேண்டும் என்கின்ற ஆசையை விட்டுவிட்டு, நான் இந்த நித்திய நைமித்திய கர்மங்களை செய்தால் கடவுள் எனக்கு உலக வாழ்க்கையில் நல்ல பொருள்களை தருவார், நல்ல சூழ்நிலையை தருவார், அமைதியை தருவார் என்று எண்ணாமல், அல்லது எனக்கு இழந்த பிறகு சொர்க்கத்தை கொடுப்பார் என்று நினைக்காமல், எனக்கு எந்த பலனும் வேணும், இகலோக சுகம் தேவையில்லை. எனக்கு விவேகம் வந்திருக்கேன், எனக்கு இகலோக சுகம் தேவையில்லை, பரலோக சுகம் என்று சொல்லப்படுகிற சொர்க்க சுகமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் நீ ஏன் இப்போ நித்திய நைமித்திய கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் இந்த சமுதாயத்துல பிறந்திருக்கேன், இந்த உலகம் நிலை இல்லாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உடம்பு எடுத்திருக்கிறவங்க எல்லாம் கர்மாவை விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையினால நான் பண்ண வேண்டிய என்னுடைய டியூட்டியை பண்றேன். ஏன் பண்றேன்னா ஈஸ்வரனுக்கு அவனுடைய கட்டளையை அவன் நிறைவேற்றினா அவனுக்கு திருப்திப்படுவான் கடவுள். அதனால கடவுள் எனக்கு நான் நித்திய நைமித்திய கர்மம்ன்றதுனால எனக்கு பணத்தை கொடுப்பான், அதை கொடுப்பான், பதவியை கொடுப்பான்னு நினைச்சு நான் பண்ணல. அதுக்காக நான் பண்ணவே இல்லை. நான் பண்றதெல்லாம் அவன் கட்டளை இட்டுட்டான், கட்டளை இட்டவனுக்கு திருப்தியை கொடுக்கணும், கட்டளை இட்டனுடைய மனதை நிறைவு செய்யணுங்கிறதுக்காக நான் பண்றேன். அப்பவும் கூட அவர் எனக்கு அவர் நிறைவை தெரிவிக்கணும்னு நினைக்கல, நான் அவருக்கு நிறைவை தெரிவிக்கிறேன். அவர் சந்தோஷப்பட்டாலும் சரி படாட்டாலும் சரி. சங்கராச்சாரிய சொல்றார், ஈஸ்வரோ மே துஷ்யது இது புத்தியை கூட விட்டுங்கிறார். இறைவன் என்னிடத்தில் சந்தோஷத்தை, இறைவன் என் மீது என்னிடத்தில் நான் செய்கின்ற செயல்களை பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும் என்கின்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு செய்வதுதான் கர்மயோகம்ங்கிறார். 2வது அத்தியாயத்தில் இறைவன் நான் செய்கின்ற செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும் என்கின்ற எண்ணம் கூட உனக்கு இருக்கக்கூடாது. ஈஸ்வரோ மே துஷ்யது, ஈஸ்வரன் என்னிடத்தில் திருப்தி அடையட்டும், அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அழகா சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, அது திருப்தி அடையிறதுங்கிறது அவர் வேலை, நான் திருப்தி படுத்துறது என் வேலை. திருப்தி அடையிறது அடையலைங்கிறது பத்தி எனக்கு கவலை இல்லை. திருப்தி படுத்த வேண்டியது என் கடமை, நான் செய்றேன். அப்புறம் அப்ப என்னை திருப்திப்படுத்துறது நான் என்ன பண்ண போறேன், திருப்தி படுத்துறதா எனக்கு பிரயோஜனம், எனக்கு அதுதான் சந்தோஷம். எனக்கு அவர் என்ன கொடுக்க வேண்டாம், எனக்கு ஆரோக்கியத்தை கூட நான் கேட்கல, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு நான் கேட்கல, எனக்கு அதை கொடு இதை கொடு நான் ஒன்றும் கேட்கல. தூரம் காமம் அபாசிய, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்,
ஒன்றும் கிடையாது. ஏன் பண்றேன்னா நான் இந்த தர்மத்துல இருக்கேன் பண்றேன், அவ்வளோ, ஃபுல் ஸ்டாப். நான் இந்த வைதிக தர்மத்துல இருக்கேன் அதனால பண்றேன். வேற ஒன்றும் எனக்கு லட்சியமே கிடையாது. லட்சியமே இல்லாம நான் பண்றேன், அவ்வளோ. சரி, அந்த லட்சியமே இல்லாம ஏன் பண்ற? அதனால ஏதோ ஒரு லட்சியம் உனக்கு இருக்கணுமே அப்படின்னா, எனக்கு மோட்சம் வேணும், மோட்சத்துக்கு ஆனால் ஞானம் வேணும், ஆகையினால நான் பண்றேன். ஆக நான் ஆத்ம ஞானம் பெறுவதற்காகத்தான் பண்ணுகிறேன், வேற எந்த ஒரு லட்சியமும் எனக்கு கிடையாது. எனக்கு அதனால 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இந்த கர்ம காண்டத்துல பலனை எதிர்பார்க்கிறவங்களுக்கு புத்தி பலவிதமா போகிறது. ஆனால் கர்மயோகத்தில் நாட்டம் உள்ளவனுக்கோ மனது ஒரே புத்தியில் இருக்கிறது. இக விவசாயாத்மிகா புத்தி ஏகா. இந்த கர்மயோகத்தில் உறுதியா மனசு ஒரே மாதிரிதான் இருக்கே தவிர வேற விதமா இல்லை. அவ்யவசாயினாம் புத்தயா பகுஷாக்காக அனந்தா. நிறைய அவங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு. ஆனா கர்மயோகிக்கு அந்த ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார் இவர் ஜீவயாத்ரா ஆசிரியர். காமம் தூரம் அபாசிய. காமம் தூரம் அபாசியான்னு சொன்னா நான் ஒரே அர்த்தம் சொல்ல விரும்புறேன், 2-3 மீனிங் சொன்னேன். ஆனா அதுல கடைசியா சாரம் என்னன்னா, ஆசைகளை அறவே நீக்கிவிட்டு, அனித்தியமான வஸ்துக்களில் இன்பம் வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அறவே நீக்கிவிட்டு, பலனை கருதுகின்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு, ஜாக்கிரதையா நீங்க அர்த்தம் பண்ணிட்டே இருக்கணும். பலனில் உரிமை இல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது சாஸ்திரத்துல. பலனில் நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு சொல்லவே கூடாது, சாஸ்திரத்தில் அப்படி சொல்லவே கிடையாது. பலனில் நமக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை நாம் கையாளலாம். வேண்டும் என்று சொல்லலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். அதுதான் இந்த சாஸ்திரம் வச்சு. எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒன்றும் சொல்லவே இல்லை, போட்டு ஒரே குழப்பக்கூடாது. இதுதான் உண்மை. அதனால காமம் தூரம் அபாசிய கர்ம நிரதா. கர்ம நிரதகான்னு அர்த்தம், கர்மங்களை முறையாக பண்ணி கொண்டு ரொம்ப ஸ்ரத்தையா பண்றான். பண்றதை பார்த்தா அவன் ஏதோ எதிர்பார்த்து பண்ற மாதிரி தோணும். ஆனா அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, செய்யறான். சுவாமி சின்மயானந்த சொல்றார், அவன் கர்மயோகி, அவருடைய எக்ஸ்பிரஷனை வித்தியாசம் சொல்றதெல்லாம் விளக்குறது. அவன் செய்யும் வேலையே அவனுக்கு பரிசு அப்படி சொல்றார். அவன் செய்யும் வேலையே அவனுக்கு பரிசு. அதனால் வேலையினால் இன்னொன்றை அடைய விரும்பவில்லை. டியூட்டி இட் செல்ஃப் அவனுக்கு திருப்தியா இருக்கு. நான் வேலை செய்யறேன், எனக்கு வேலை செய்யறதே சந்தோஷமா இருக்கு. அந்த வேலைக்கு என்ன யார் என்ன கொடுக்க கமெண்ட் அடிக்க போறாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், நான் வேலை செய்யறேன், காலம்பரை எந்திரிக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன், ஜபம் பண்றேன், தியானம் பண்றேன், படிக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்கேன், எனக்கு திருப்தியா இருக்கு, இதுவே போறோம். எனக்கு இதனால ஒண்ணு வேணும்னு நான் நினைக்கல, இதுவே போறோம். வேலையே அவனுக்கு பரிசு. இந்த மாதிரி கர்ம நிரதகான்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நித்திய நைமித்திக கர்மங்களை மாத்திரம் செய்து கொண்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பலனை விரும்பாமல் நித்திய நைமித்திக கர்மங்களை மாத்திரம் செய்து கொண்டு. இந்த நித்திய நைமித்திக கர்மம்னா என்னங்கிற மறந்துடக்கூடாது, காலையில விளக்கமா சொல்லியிருக்கேன். ததா மாலின்ய ரிக்தா. அப்பதான் இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் நீங்குமா. அந்த மனசுல இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, தானா போயிடும். சில பேரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, சில பேரை பார்த்தா பிடிக்கும், சில பொருள்களை பார்த்தா பிடிக்கும், சில பொருள்களை பார்த்தா பிடிக்காது. அந்த புத்தியே இருக்காது, எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. யார் அதாவது நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக வருத்தப்பட மாட்டோம், பிடிச்சிருக்குங்கிறதுக்காக சந்தோஷப்பட மாட்டோம். சில பேர்கிட்ட பேசுவோம், சில பேர்கிட்ட பேச மாட்டோம். ஆனா பேசுறோங்கிறதுனால நமக்கு ஏதோ ரொம்ப இது இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு அதுல பற்று இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா நல்லா புரிஞ்சுக்கணும். மாலின்ய ரிக்தா, மாலின்யம் மலசிய பாவகா மாலின்யம். இந்த மலமே இல்லை, மாலின்யமே போயிடுது. ரிக்தான்னு அர்த்தம் வாஷ்ட் அவுட், எல்லாம் போச்சு, வாஷ்ட் அவுட், எல்லாம் களையப்பட்டு விட்டன. என்ன அப்புறம் ததா, அப்புறம் என்ன பண்றான்னா, அப்ப மனசு நல்ல ஃப்ரீ ஆயிடுது, அந்த விருப்பு வெறுப்பு போயிடுதுன்னு உடனே
அப்பத்தான் ஒரு இடத்துல உட்கார முடியணும்ல. அது வரைக்கும் நம்மளால உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது. தியானம் எடுத்தெடுப்புல எல்லாரும் பண்ணிட முடியாது. உட்கார்ந்து தூங்கலாமே தவிர தியானம் உடனே பண்ணிட முடியாது எல்லாரும். பகவானே கீதையில 4வது 6வது அத்தியாயத்துல சொல்றார், அதாவது ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹ் காரணம் உச்சியதே. ஹே அர்ஜுனா, தியானம் பண்ண விரும்புகின்றவனுக்கு, அதாவது தியானம் பண்ண ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. முதல்ல கர்மத்தை ஒழுங்கா பண்ணு, அப்பத்தான் நீ தியானத்துக்கு உனக்கு தகுதி வரும். தியானத்துக்கு தகுதி வந்தாச்சுன்னா கர்மத்தை குறைச்சிக்கலாங்கிற, தானாவே குறைக்க ஆரம்பிச்சிடுவோம். யோகாரூடஸ்ய தஸ்யைவ, அவனுக்குத்தான் சமஹா காரணம் உச்சது. சமஹான்னு அர்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் போய் உட்காந்து, உள்ள போய் உட்காந்து மனசு அப்படி இப்படி அலவாஞ்சிட்டு இருக்குன்னா வேலை செய் அப்படிங்கிறார். வேலை செய், எல்லா காரியம் எல்லாம் பண்ணு. ஆனா ரொம்ப அதெல்லாம் குவைட் ஆயிடுச்சுன்னா நீயாவே உட்கார ஆரம்பிச்ச, எங்கேயும் போகணும்னு தோணாது, ஒரு இடத்துல உட்காருவோம்னு தோணும், நல்லா தியானம் பண்ணுவோம்னு தோணும். அப்போ தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் இவரும் சொல்லுகிறார். முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டு மாலின்ய ரிக்தஹா, அதுக்கப்புறம் சித்தைகாகிர சுசித்தயேச்ச, சித்த ஐகாகிரியம். சித்தம்னு சொன்னா மனசு, ஐகாகிரியம்னா குவியறது, ஒருமுகப்படுத்துறது. செதறி இருக்கிற மனச, விக்ஷேப மனச ஐகாகிரிய மனசாக்கணும். செதறி கிடக்கும் மனதை குவிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சகுண பிரம்ம தியானம் பண்ண வேண்டும். மனதை நன்கு ஒருமுகப்படுத்துவதற்கு சகுண பிரம்ம தியானம் பண்ண வேண்டும். அது எப்படி பண்ணணுமான்னா, அந்த சகுண பிரம்ம தியானத்திலையும் பலனை கேட்கக்கூடாது. கடவுளே, நான் உங்ககிட்ட வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் மனசுக்குள்ள, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த கடனை மாத்திரம் கொஞ்சம் சமாளிய அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. நிஷ்காமனோபாசனம், வித்தவுட் டிசையருங்கிற, ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம பகவானிடத்துல நீ தியானம் பண்ணணும். சகுண பிரம்ம தியானம். எதுக்காக நான் பண்றேன்னா, எனக்கு ஒரே நோக்கம்தான், எனக்கு சித்தம் ஒருமுகப்பட வேண்டும், மனது குவிய வேண்டும் என்பதற்காக நான் சகுண பிரம்மனை தியானம் பண்ணுகிறேனே தவிர எனக்கு வேறு எந்த பலனையும் நான் எதிர்பார்த்து சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணவில்லை. ஆகவே சகுண பிரம்ம தியானம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது. ஒருமுகப்படுத்துறதுக்காக அது பண்றது. அதான் இது சொல்லியிருக்கு. நிஷ்காமனோபாசனம் பஜதாம். பஜதாம்னா செய்வாயாக, செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, நமக்கு விவேகம் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் இதுதான். நமக்கு விவேகம் உறுதியாக வேண்டுமானால் நம்மிடத்திலே இருக்கின்ற விருப்பும் வெறுப்பும் அலைபாயும் தன்மையையும் நாம் முதலில் களைய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அதுதான் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு மாபெரும் எதிரியாக இருக்கிறது. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, ஞானம் பெறுவதற்கு அது தடையாக இருக்கிறது. எனவே பலனை கருதாது, பலனில் விருப்பம் கொள்ளாது, நமது கடமைகளை நன்கு செய்வோமே ஆனால் உள்ளத்தில் உள்ள மாசுகள் அகலும். உள்ளத்தில் உள்ள மாசுகள் அகலும். பிறகு உள்ளத்தை நன்கு ஒருமுகப்படுத்த எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் இறைவனுடைய வடிவத்தை தியானம் பண்ண வேண்டும். இதுக்கு பேரு உபாசனம்னு பேர். உபாசனம்னா என்ன அர்த்தம்? உபன்னு சொன்னா சமீபம்னு அர்த்தம், ஆசனம்னு சொன்னா அமர்றதுன்னு அர்த்தம், சமீபத்துல அமர்றதுன்னு அர்த்தம். எதுக்கு சமீபத்தில் அமர்றதுன்னு சொல்றது? ஈஸ்வர சமீபே ஆசனம், இறைவனுக்கு அருகில் அமருதல் என்று பொருள்.
இறைவனுக்கு அருகில் அமர்தல் என்றால் என்ன பொருள்? இறைவனை பற்றி எண்ணுவது என்று பொருள். இறைவனை பற்றி சிந்திப்பது என்று பொருள். இறைவனுக்கு அருகிலே அமர்வது என்று சொன்னால் ஏதோ ஒரு விக்கிரகத்தின் அருகில் அமர்வது என்று பொருள் அல்ல. ஒரு படத்தின் அருகே அமர்வது என்று பொருள் அல்ல. ஒரு கோவிலுக்கு சென்று அமர்வது என்று பொருள் அல்ல. நம்முடைய உள்ளத்திலே நாம் விரும்புகின்ற இறைவனுடைய வடிவத்தை எண்ணுவதுதான் உபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. உபாசனம்ங்கிறது மீனிங் புரியுது இல்லையா? உபான்னா சமீபம், ஆசனம்னா அமர்றது, சமீபத்தில் அமர்தல். சமீபத்தில் அமர்தல் என்பதற்கு ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இறைவனுக்கு அருகில் அமர்வது என்று சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு அருகில் அமர்வது என்பது இறைவனை பற்றி எண்ணுவதை குறிக்கிறது. ஒரு புறத்திலே ஒரு படத்திற்கு அருகில் அமர்வதை குறிக்காது. இடைவிடாமல் இறைவனுடைய திருவுருவத்தை ஆழ்ந்து மனதிலே சிந்திக்க வேண்டும். அந்த இறைவனிடம் எந்த உலகப் பொருளையும் கேட்கக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்துவது ஒன்றுதான் அதில் நோக்கம். ஆகவே இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? கர்மயோகத்தையும் உபாசனையையும் சொல்லுகிறது. சொல்ல போனால் கர்மயோகத்தில் ஒரு அங்கம்தான் உபாசனையாகும். சாஸ்திரப்படி 2 யோகங்கள் தான் உண்டு. ஒன்று கர்மயோகம், மற்றொன்று ஞான யோகம். கர்மயோகத்தின் பல்வேறு பிரிவுகள் தான் ராஜயோகம், பக்தி யோகம், ஹடயோகம், மடயோகம். மடயோகம்னு ஒன்று கிடையாது, சும்மா நான் சொல்றேன். ஆகையினால எல்லா யோகமும் கர்மயோகத்துக்குள்ள தான் அடக்கம். அத்தனையும் கர்மயோகம்தான். ஆனா ஏன் கர்மயோகம் உபாசனான்னு ஏன் பிரிக்கிறோம்னு சொன்ன, காய்க வாச்சிக கர்ம பிரதான கர்மயோகம்னு வழக்கத்துல சொல்றோம். மானச கர்ம பிரதானமாக இருக்கிறது உபாசனைன்னு சொல்றோம். நல்ல 2 யோகம்தான். நிறைய வளவளான்னு 25, 30, 40 யோகம் எல்லாம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு யோகம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 யோகம்தான். ஒன்று சித்த சுத்திக்கான யோகம் கர்மயோகம், இன்னும் ஞான பிராப்திக்கான யோகம் ஞான யோகம். அவ்வளவுதான். சித்த சுத்திக்கு தான் நிறைய வழி இருக்கு. ஞான பிராப்திக்கு நிறைய வழி கிடையாது, ஒரே வழிதான். சித்த சுத்திக்கு தேர் இஸ் சோ மெனி பாத்ஸ். நீங்க ஜனங்களுக்கு சேவை பண்ணி மனசை சுத்தம் பண்ணலாம். கோயிலில் போய் பகவானுக்கு பூஜை பண்ணி மனசை சுத்தம் பண்ணலாம். ஜபம் பண்ணி மனசுக்கு சுத்தம் பண்ணலாம். எப்படி வேணாலும் மனசை சுத்தம் பண்ணலாம். மனசை சுத்தம் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. அப்படி சாஸ்திரப்படி பார்த்தா நித்திய நைமித்திய கர்மத்தை பலனை எதிர்பார்க்காம பண்ணாதான் மனசுக்கு சுத்தம். ஆனா இது திருஷ்டமாவே தெரியுது. இன்னொருத்தருக்கு சேவை பண்ணினா நம்ம கிட்ட விருப்பு குறையிறது தெரியுது. அதனால இதையும் சித்த சுத்தின்னு சேர்த்துனுட்டோம். அவ்வளவுதான். சித்தஸ்ய சுத்ததே கர்ம. அதனால சித்தம் சுத்தமாகிறதுக்கு தான் கர்மாவை பண்றோம். நாம் நிறைய பொருள் ஒன்று, அதை அடைவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன சொன்னா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். பொருள் ஒன்றுங்கிறது இருக்கிற பொருள் ஒண்ணுதான், அதை அடைவதற்கு நிறைய பாதைகள் இருக்கின்றன. ஆல் ரோட் நீட்ஸ் டு ரோம் அப்படின்லாம் சொல்லிடுறோம். ஆனா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். மன தூய்மைக்குத்தான் பல வழிகள் உண்டு. உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரே வழிதான். அது அப்புறம் பார்ப்போம். அதனால இருக்கிற இப்ப நிறைய பேர் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, நீ கர்மம் பண்ணாலும் முக்தி அடையலாம், உபாசனை பண்ணாலும் முக்தி அடையலாம், ஜபம் பண்ணாலும் முக்தி அடையலாம், வெறும் நீங்க ஜனங்களுக்கு செவ பண்ணாலும் முக்தி அடையலாம்னு சொல்றாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. முக்தி அடையிறதுங்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. முக்தி அடையிறது கிடையாது, தூய்மை அடையலாம். மன தூய்மை பெற முடியுமே தவிர முக்தி அடைவதற்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன்கிற ஞானம் ஒன்றை தவிர வேறு எதனாலும் முக்தி அடையவே முடியாது. அந்த ஞானமோவெனில் ஜனங்களுக்கு சேவை செய்வதால் மாத்திரம் வராது. ஆகவே சேவை செய்வது தவறு என்று அர்த்தம் அல்ல. சேவை செய்வது தவறு என்று அர்த்தம் அல்ல. சேவை செய்வதால் நமக்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானம் கிடைக்காது. எனவே மோட்சம் அதனால வர முடியாது. அதான் சிம்பிள்.
இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இதை சொல்றதுனால நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஒழுங்கா புரிஞ்சுன்னு பேசணும். அதனால நிறைய பேருக்கு சாஸ்திரம் தெரியாததுனால ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லி விடுறாங்க. அப்படி நாம பண்ணிக்கப்படாது. ஆகையினால சித்த சுத்திக்குத்தான் நிறைய மார்க்கங்கள் இருக்கின்றன. ஞானம் அடையிறதுக்கு ஒரே மார்க்கம் தான் சிரவண மனன நிதித்தியாசனம் தான். அது தவிர வேறு வழி. ஆகையினால சித்த சுத்திக்காகவும் சித்த ஏகாகிரதைக்காகவும் இந்த விஷயங்களை இந்த 6வது ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது. சரி, இனி 7வது ஸ்லோகம் என்ன சொல்ல போகிறது? இந்த சித்த சுத்தி அடைந்தவன் ஞானத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஸ்லோகம் படிக்கலாம். கர்மோபாசனதோ விசுத்த ஹ்ருதயः தத்வார்த்த சம்சித்தயே ஸ்வாச்சார்யம் பரிச்சர்ய சாஸ்திர விதினா தஸ்மாச்ச வித்யாம் பராம் ஸ்ருத்வா சம்சயனுத்தயே ச மனனம் ஸ்தாம்னே நிதித்யாசனம் அப்யஸ்ய க்ரமஷः சமாதிநிலயः ப்ராப்னோது சாந்திம் த்ருவாம். ஆஸ்திக்யம், கர்மானுஷ்டானம், விவேக பிராப்தி 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. 6வது ஸ்லோகம் அந்த விவேகம் நன்கு உறுதி பெறுவதற்காக கர்மயோகமும் உபாசனையும் உபதேசிக்கப்பட்டது. கர்மயோகமும் உபாசனையும் உபதேசிக்கப்பட்டது விவேகத்தை நன்கு நிலைத்திருக்கும்படி செய்வதற்காக. விவேகம் என்பது நிலைத்தது எது நிலையாதது எது என்கின்ற பகுத்தறிவுதான் இங்கே விவேகம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா, கர்மோபாசனத்தோ விசுத்த ஹிருதயः, கர்மம் உபாசனை இந்த இவற்றால் நன்கு தூய்மை அடைந்த உள்ளத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கர்மயோகம் உபாசனை ஆகிய இவ்விரண்டினால் நன்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவன் விசுத்த ஹிருதயः. தத்வார்த்த சம்சித்தயே ஸ்வாச்சாரியம் சாஸ்திர விதினா பரிச்சர்ய தஸ்மாத் பராம் வித்யாம் ச ஸ்ருத்வா. அப்படியே காமா காமா காமாவா போறார், நிறுத்த மாட்டேங்கிறார். நம்ம மாத்திக்குவோம். கர்மோபாசனையினால், கர்மத்தினாலும் உபாசனையினாலும், அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? கர்ம யோகத்தினாலும் உபாசனையினாலும் தூய்மை அடைந்தவன், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவன், தத்துவ அர்த்தத்தை நன்கு உணர்ந்து கொள்ளுவதற்காக. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ளணும். முதல்லயே 4வது ஸ்லோகத்துல ஒரு கருத்து சொல்லப்பட்டது. முக்தி என்பது அடையப்படுவது அன்று, முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவதாகும். இது ரொம்ப முக்கியமான சித்தாந்தம். ஆதிசங்கரருடைய பரம சித்தாந்தம். ஆதிசங்கரர் இல்ல, வேதாந்தஸ்ய சித்தாந்தம். சங்கராச்சாரியார் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கார். முக்தி என்பது அடையப்படுவது அன்று, அறிந்து கொள்ளப்படுவதாகும். மோட்சத்தை யாரும் அடைய முடியாது. மோட்சம் அடைய முடியுமானால் அந்த மோட்சம் அனித்தியமாகும் என்பது ஸ்ருதி யுக்தி அனுபவபூர்வமான கருத்து. எல்லோரும் மோட்சத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது இயல்புதான்.
அதை சாஸ்திரமும் முதலில் ஒத்துக்கொள்வது போலத்தான் பேசுகிறது. ஆனால் சாஸ்திரம் பிறகு சொல்லுகிறது, மோக்ஷம் என்பது சாத்தியமானதன்று, மோக்ஷம் என்பது சித்தமான ஒன்று, ஏற்கனவே அடையப்பட்டிருக்கின்ற ஒன்றே தவிர அதை நாம் மீண்டும் அடைய முடியாது. அடையப்பட்டிருக்கின்ற ஒன்றை அடைய முடியாது. ஆசிரமத்தில் நாம் இப்ப வந்திருக்கோம். ஆசிரமத்தை இருந்து கொண்டே ஆசிரமத்தை அடைகிறேன்னு சொன்னா அது எவ்வளவு புத்திசாலித்தனமோ, விபரீத அர்த்தம். அவ்வளவு அர்த்தம் மோட்சத்தை அடைகிறேன் என்று நினைப்பது. ஆக ஆசிரமத்தில் இருந்துட்டே ஆசிரமத்தை அடைகிறேன்னு சொல்ல முடியுமோ? ஆசிரமத்தில் தானே நாம இருக்கோம். ஆசிரமத்திலே இருந்துகிட்டு நாம ஆசிரமத்தை அடைய நினைக்கிறது சரி வராது இல்லையா? அது அடையப்பட்டதாக இருக்கு. அது மாதிரி நாம எல்லோரும் முக்தியில தான் இருக்கோம்னு சொல்றது சாஸ்திரம். முக்தியில தான் இருக்கோம் அப்படின்னா, இருக்கோம்னா ஏன் தெரியலன்னா, தெரியலேங்கிறது கரெக்டு, அடையலேன்னு சொல்லாம இருந்தா போறது. அடையணுங்கிற எண்ணத்தை விடு, தெரியலேங்கிற எண்ணத்தை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல இதை நீ ஒத்துக்கோ. முக்தி என்பது இப்பொழுதே இங்கேயே நாம் அடைந்துதான் இருக்கிறோம். அது சித்தமான வஸ்துவாக இருக்கிறது, அது சாத்தியம் அன்று. அப்போ உடனே சாத்தியம் சித்தமாக இருக்கின்ற ஒன்று எனக்கு ஏன் தெரியவில்லை அப்படின்னு கேட்டா, அது தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் அறியாமை, அஜ்ஞானத்தினால உனக்கு அது புரியும். அப்ப அஜ்ஞானத்திலிருந்து நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஞானத்தை அடையணும். இருட்டை நீக்குவதற்கு நான் என்ன பண்ணணும்? ஒளிய நாடணும். அப்போ அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஞானத்தை நான் எப்படி அடையிறது? அது ஆத்மஸ்வரூபமாகத்தான். மோட்சம் அடையப்பட்டதாகவே இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளுவது? அந்த அறிந்து கொள்றதுக்கு தான் ஒரு முறை இருக்கு. அதுக்குத்தான் குருவும் வேதாந்த சாஸ்திரத்தையும் குருவையும் சேர்த்து அணுகணும். வேதாந்தமும் குருவும் வேணும். அப்பத்தான் நமக்கு ஞானம் வரும். உபனிஷத் பிளஸ் ஆச்சாரியன், பிரம்ம வித்யா பிளஸ் ஆச்சாரியன், குரு சாஸ்திர பிரமாணத்தினாலதான் சித்தமாக இருக்கக்கூடிய அந்த மோட்சத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மோட்சத்துக்குத்தான் இன்னொரு பேரு பிரம்மன், இந்த மோட்சத்துக்குத்தான் இன்னொரு பேரு ஆனந்தம். பிரம்மன் மோட்சஸ்வரூபமாகத்தான் இருக்கு. மோட்சம் வேறு பிரம்மம் வேறு கிடையாது. அப்புறம் பார்க்கலாம். இந்த விஷயத்தை நீங்க வச்சுங்க. முக்தி என்பது அடையப்படுவது அன்று. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். முக்தி என்பது யாண்டும் இருக்கின்ற ஒன்று, யாண்டும் அடையப்பட்டிருக்கின்ற ஒன்று. அதை அறிந்து கொள்ளத்தான் முடியும், அடைய முடியாது. அடைந்திருப்பதை அறிந்து கொள்வதே அடைவது என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்றை அறியாமல் இருக்கிறோம், அறிந்து கொண்ட பிறகு அதை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம், உபச்சாரமாக சொல்லுகிறோம். அது உண்மை அல்ல. அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்குத்தான் குரு சாஸ்திரம் வேணுங்கிறதுக்காக சொல்றாரு. ஆச்சாரியம் தத்துவார்த்த சம்சித்தையே, அந்த தத்துவத்தின் அர்த்தத்தை நன்கு தெரிந்து கொள்வதற்காக. தத்துவார்த்தம் என்னன்னா, மோட்சம் நித்திய சித்தமாக இருக்கு, அந்த நித்திய சித்தமாக இருக்கிற மோட்சத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்சித்தையே, சம்சித்தையேன்னு அர்த்தம், அந்த நித்திய வஸ்துவை நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியத்தை அடைய முடியாது. நித்தியத்தை அடைய முடியுமானால் அது அனித்தியமாகிவிடும். எனவே நித்தியம் யாண்டும் இருந்து கொண்டிருப்பதாகவே இருக்க வேண்டும். ஆகினால் என்ன பண்றோம்னா, ஸ்வ ஆச்சாரியம் சாஸ்திர விதினா பரிச்சரிய, தன்னுடைய குருவை சாஸ்திர முறைப்படி அவருக்கு சேவைகள் புரிந்து அப்படின்னு சொல்ற. ஸ்வ ஆச்சாரியம், ஸ்வ ஆச்சாரியம்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆசிரியரை, தன்னுடைய குருவை. இதுல இருந்து இந்த ஆசிரியர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா,
நிச்சயமா சமுதாயத்துல எல்லாருக்கும் அவங்க குலகுருன்னு ஒருத்தர் இருப்பார்னு சொல்ல விரும்புறார். கண்டிப்பா அந்த நம்முடைய சமுதாயம் பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமே எப்படின்னு சொன்னா, குரு இல்லாத எந்த குடும்பமும் கிடையாது. குருங்கிற ஒருத்தர் இல்லாம குடும்பமே கிடையாது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து வாழ்க்கையில பண கஷ்டமா இருந்தாலும் சரி, வேற எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் சொல்றதுங்கிறது ஒரு பழக்கம். குரு கிட்ட போய் சொல்லி மனசார அவர்கிட்ட சொல்லி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி, எதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட விபூதி வாங்குறதோ, அவர்கிட்ட அறிவுரை வாங்குறதோ, இல்ல ஒரு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போய் தீர்க்கிறதோ எல்லாம் அந்த குருமுகமாகவே தான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா குருங்கிறவங்க எப்பவுமே சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல உபகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அப்படி ஒரு நல்ல ஒரு சிஸ்டம், குருங்கிறவங்க அப்படித்தான் இருக்கணும், அப்படி ஒரு விதி இருந்தது. அதனால இவர் அந்த ஸ்வ ஆச்சாரியம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். ஸ்வ ஆச்சாரியம்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய குருவை. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு இன்னொரு மனசுல ஒரு ஞாபகத்தை வச்சிருந்தா அவர் எழுதுறார். ஏன்னா இவர் இருக்கார ஞானானந்த பாரதி சுவாமிகள், இவர் ஸ்ருங்கேரி மடத்தை சம்பிரதாயத்தை ஸ்ருங்கேரி மடத்துல பழக்கம் உள்ளவர். இப்ப பெரும்பாலும் அந்தணர்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்க, எங்களுக்கு ஸ்ருங்கேரி மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஸ்ருங்கேரி மட்டம். சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு காஞ்சி மட்டம், சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு துவாரகா பீட்டம். அதெல்லாம் அவங்கவுங்க. இப்போ எங்களுக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்றதுங்கிறது இல்லை. அது அந்த மனசுல வச்சிருந்தா அவர் அதை எழுதுறார். ஸ்வாச்சாரியம்ங்கிறது தன்னுடைய ஆச்சாரியனைன்னு ஒரு குத்து வைக்கிறார் லைட்டா. அப்படின்னா இவர் அங்க மீன் பண்றது என்னன்னா, அவங்க தேசத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஆச்சாரியர் இருப்பார். ஆச்சாரியர்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தை நல்லா விளக்கமா புரிய வைக்கணும், முதல் தகுதி ஆச்சாரியனுக்கு. இரண்டாவது தகுதி, சாஸ்திரப்படி அவர் வாழணும், அவரும் இருக்கணும். மூன்றாவது தகுதி, மற்றவங்களையும் சாஸ்திரப்படி வாழும்படி செய்யணும். இந்த மூணு யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் ஆச்சாரியன்னு பேர். அதாவது நம்முடைய மத நூல்களுடைய கருத்துக்களை தெளிவாக விளக்க வேண்டியது அவருடைய தலையாய கடமை. அந்த ஆசிரியருக்கு அது ரொம்ப முக்கியமான கடமை. இரண்டாவது கடமை என்னன்னா, அதுல சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதை வாழ்ந்து காமிக்கணும். ஏன்னா இவர் மாத்திரமில்லை, இவர் குரு கிட்ட அவர் படிச்சிருப்பார். அதனால அவர் வாழ்ந்து காட்டுறது ரொம்ப சுலபம். எல்லாத்தையும் புஸ்தகத்தை வச்சே டீச் பண்ண முடியாது, வாழ்ந்து காட்டித்தான் பல உண்மைகளை புரிய வைக்க முடியும். புஸ்தகம் உதவி பண்ணும். பல விஷயங்களை நாம தர்மசாஸ்திர விஷயத்தை சொல்றேன், வேதாந்தத்தை சொல்லலை. அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு வாழ்ந்து காட்டணும். அப்புறம் அது மாத்திரமில்ல, அவங்களே அதுல வாழ தூண்டணும், தூண்டிகிட்டே இருக்கணும். இப்படி இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும், இப்படி இல்லைன்னா நீ நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி தூண்டவும். இந்த மூணு லட்சணமும் எவனுக்கு பொருந்தி இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஆச்சாரியன் என்று பெயர். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்ச தமாச்சாரியம் பிரசக்ஷதே. ஆச்சாரிய லட்சணம் இந்த ஸ்லோகம். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம், சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை சமந்தா சினோதி வியாக்கியானம் கரோதி. சாஸ்திரத்தினுடைய பொருளை பரிபூரணமாக விளக்குபவர் அப்படின்னு அர்த்தம். பரிபூரணமாக விளக்குபவர். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, ஜனங்களை நல்லொழுக்கத்திலே இருக்கும்படி செய்பவர். இது அடுத்தது. ஸ்வயம் ஆச்சரதே யஸ்ச, தானும் அதனை கடைபிடித்து காட்டுபவர். யாரோ அவரை ஆச்சாரியன் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதுதான் ஆச்சாரிய லட்சணம். அப்ப சிஷ்ய லட்சணம் என்னன்னு கேட்க தோணும். சிஷ்யனுக்கு லட்சணம் இருக்கு, நிறைய லட்சணம் சொல்லிருக்கு. ஒண்ணு சொல்றேன். காக்க திருஷ்டிர்வக தியானம் ஸ்வான நித்ரா ததைவ ச
அல்பாஹாரம் ஜீர்ண வஸ்திரம் சாத்ராணாம் லக்ஷணானி ஷட். 6 லட்சணம் இருக்கணுமா சிஷ்யனுக்கு. காக்க திருஷ்டி, காக்கா மாதிரி பார்க்கணுமா. காக்கா மாதிரி பார்க்கறது அர்த்தம் கூர்ந்து கவனிக்கிறது. கிரகண சக்தி, நல்லா கிரகிக்கணும்னு அர்த்தம். கிரகிக்கிற சக்தி இருக்கணும். பகத்யானம், அது நல்லா திங்க் பண்ணணும். எப்படி மீன் வர வரைக்கும் கொக்கு தியானம் பண்ணிட்டே இருக்கும். பக்கான்னா என்ன, கொக்கு. தியானம்னா அது மாதிரி காக்கா மாதிரி பார்வை இருக்கணுமா. கொக்கு மாதிரி ஆழ்ந்து கவனம், எங்க என்ன முத்து என்ன விஷயம் வருமோ அதை அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது. அந்த கொக்கு என்ன பண்ணும், இப்படி என்னமோ பெருசா தியானம் பண்ற மாதிரி இருக்கும். மீன் டக்குன்னு எடுத்துரும். அது மாதிரி கிளாஸ்ல அப்படியே இருக்கணும். காக்கா திருஷ்டி மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். ஒத்த கண்ணெலாம் பார்க்கும் காக்கா. அது அது மாதிரி அப்படி 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 கவனமா கேட்டு இருக்கணும். அதாவது கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சுக்கிறதுக்காக வேண்டி பகத் தியானம். தூங்குறது எப்படி இருக்கணும்னா நாய் மாதிரி தூங்கணுமா. ஸ்வான நித்ரா, நாய் மாதிரி தூங்கணுமா. இந்த நாய் எப்படின்னா இப்படின்னா முழிச்சிடும். ஏதாவது ஒரு சத்தம் கிட்டுனா முழிச்சிடும். அப்படியே நாய் கொரட்டை விட்டு ரொம்ப நேரம் தூங்காது. அது மாதிரி ஸ்வான நித்ரா, நாய் மாதிரி தூங்கணும். எல்லாமே பாருங்க, மிருகத்தோட தான் எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. ஸ்வான நித்ரா ததை வச்சா. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம். நல்ல கல்வி வேணும்னு சொன்னா நிறைய சுகத்தை தியாகம் பண்ணணுமா. நல்ல சுகம் வேணும்னா கல்வியை தியாகம் பண்ணணும் எடுத்து. வித்யார்த்த சுகார்த்திஞ்சே தியஜேத் வித்யாம் வித்யார்த்திஞ்சே தியஜேத் சுகம். அதாவது நீ சுகத்தை விரும்புறதா இருந்தா கல்வியை விரும்புறவனா இருக்க முடியாது. நீ கல்வியை விரும்புறவனா இருந்தா இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விரும்புறவனா நீ இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால முடியாது. காக்க திருஷ்டி பகத் தியானம் ஸ்வான நித்ரா. அப்புறம் அல்பாஹாரம். சும்மா ஒரு மூக்க பிடிக்க நிறைய சாப்பிட்டா கிளாஸ்ல தூக்கம்தான் வரும். அவன் என்ன பண்றதுன்னா அல்பாஹாரம், ஆகாரத்தை அளவாதான் சாப்பிடணும். நமக்கு அந்த தோசை மிளகா அப்படின்னு பார்த்தோன்னே இன்னும் 2 போட்டுனா இன்னும் தோன்றுறது. என்ன பண்றது, அதனால அல்பாஹாரம். அப்புறம் என்ன, ஜீர்ண வஸ்திரம். ஜீர்ண வஸ்திரம்னா என்ன அர்த்தம், வஸ்திரம் அதாவது இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப இது சௌரியமா போச்சு சுவாமி, நான் சோப்பை போடாமல் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நல்லா நீட்டாக இருக்கணும். ஆசிரமம்னாலே நல்லா ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும், எல்லாம் நீட்டாக தான் இருக்கணும். அதாவது ஜீர்ண வஸ்திரம்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய தாற்பயம் என்னன்னா ட்ரெஸ்ஸில் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அந்த இதெல்லாம் அப்படி இந்த பெரிய இதெல்லாம் பந்தா பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தர்மம் இருக்குது. அதுக்காக வேண்டிய கச்சாமச்சாலாம் போட்டுக்கூடாது. வேட்டி பாதி தொங்கியும் தொங்காமலும் இப்படி அழகுறையாக நீட்டிக்கிண்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்பாகாரம். சாஸ்திரத்தில் பிரம்மச்சாரிக்கு சொல்லுங்க, அவன் 16 வயசு முழங்கால் வரைக்கும் தான் துண்டை கட்டின்னு இருக்கலாம். நம்ம பிரம்மச்சாரிலாம் வேற. அதனால அல்பாகாரம், ஜீரண வஸ்திரம், சாத்ராணாம் லக்ஷணானி ஷட். இதெல்லாம் மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள். நான் ஆச்சாரியனை சொல்ற போது சிஷ்யனையும் சொல்லி வச்சேன். சிஷ்யன்னா சிக்ஷா யோக்கியா சிஷ்யா. அதாவது கற்பிப்பதற்கு தகுந்தவன் எவனோ அவனுக்கு சிஷ்யன் பேர். கற்பிப்பதற்கு, கற்பிப்பவர் ஆசிரியர், கற்பவன் மாணவன். அவனுக்கு சிக்ஷா யோக்கியா, இவனுக்கு கத்துக் கொடுக்கலாம், அதுக்கு தகுதி இருக்கிறவனுக்கு தான் சிஷ்யன்னு பேர். சிக்ஷா யோக்கியா சிஷ்யா. தமிழ்ல சீடர். சீடர் ஸ்பைடர் மாதிரி. ஸ்வாச்சாரியம் பரிச்சரிய. இந்த ஆசிரியரை என்ன பண்ணணும்னா சாஸ்திர விதினா பரிச்சரிய, சாஸ்திர முறைப்படி அவருக்கு சேவை செய்யணும். அதுக்கு பேர் தான் சம்ஸ்கிருதத்துல சுஷ்ரூஷான்னு பேர். சுஷ்ரூஷா. சுஷ்ரூஷான்னா என்ன அர்த்தம், ஸ்ரோத்தும் இச்சா. குரு சுஷ்ரூஷ பண்றேன் அப்படிம்பாங்க. குரு சுஷ்ரூஷ பண்றேன். குரு சுஷ்ரூஷன்னா என்ன அர்த்தம், சுஷ்ரூஷான்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ரோத்தும் இச்சா வர்த்தத்தை. நான் கேட்கணும்னு சொன்னா அவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமான இணக்கம் இருக்கணும். அப்படி இணக்கம் இருந்தா தான் அவருக்கும் மனசார சொல்லணும்னு தோணும். அப்பதான் நான் கிரகிச்சுக்க முடியும்.
இது சைக்கலாஜிக்கலா மனோ தத்துவ அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஆகையினால அவருக்கு நான் சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிறது இருக்கே. அந்த சுஷ்ரூஷாங்கிறது நம்ம சாஸ்திரம் கேட்கறதுல ஆசை இருக்கிறதுனால நாம் அவருக்கு பண்ற ஹெல்ப் எல்லாம் அந்த கர்மத்தையே சுஷ்ரூஷாங்கிறோம். சுஷ்ரூஷான்னு சொன்ன சுஷ்ரூஷ இது நிறைய நீங்க கேட்டிருப்பீங்களோ கேட்டுக்க மாட்டீங்களோ, குரு சுஷ்ரூஷ பண்ணு, குரு சுஷ்ரூஷ பண்ணு அப்படிம்பாங்க. சுஷ்ரூஷ பண்றதா? சுஷ்ரூஷாங்கிறது ஒரு இச்சை, ஒரு டிசையர். ஆனா அந்த டிசையர்னால நம்ம சில காரியம் பண்றோம் அவருக்கு, அந்த ஆசையினால. யாருமே காரியம் இல்லாம காரியவாதிகள் தான் எல்லாருமே. உலகமே காரியவாதி தான், காரியவாதி தான். அவன் என்ன பண்ணுவான்? அவங்க எதுக்காக இருக்காங்க? சிஷ்யர்கள்னா காரியமா அவங்களுக்கு சாஸ்திரம் வேணும், சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அப்ப அதுக்கு தான் செய்யறோம். பணக்காரனை எதுக்கு ஐயா சௌக்கியமா அப்படின்னு கேட்கறோம், என்னத்துக்குன்னா வேணும். அதனால எல்லாமே காரணம் இல்லாம காரியம் இல்லை, அது எல்லாத்துலயும் அது இருக்கு. மேலும் விளக்கம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓ